நம்ம தினசரி பல வேலைகளை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம திட்டமிட்டு வச்சுருப்போம். அந்த வேலைகள்லாம் நம்ம திட்டமிட்டபடி நம்ம அந்த வேலைகளெல்லாம் செய்யணும்னா, முதல்ல அதாவது காலையில முதல்ல வந்து எது கஷ்டமான வேலையோ அத முதல்ல செஞ்சிரணும். எது அதுக்கப்புறம் அத விட குறைந்த கஷ்டமான வேலை. அத விட குறைந்த அத அத அடுத்தால செய்யணும். அத விட குறைந்த கஷ்டமான வேலை அதுக்கப்புறம். கடைசில ரொம்ப எளிதான வேலைகள செய்யணும். எதற்காக அப்படின்னா, காலையில நாம ஆரம்பிக்கும்போது, அன்றைய தினத்த ஆரம்பிக்கும்போது, நம்ம கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திருப்போம். நல்ல இரவுல நம்ம ஓய்வு அனுபவிச்சிருப்போம். நம்ம உடல் புத்துணர்ச்சியோட இருக்கும். நம்ம உடலில் அதிக ஆற்றல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கஷ்டமான அந்த ஆர்வமும் நெறைய இருக்கும். வேலை செய்வதற்கான ஆர்வமும் நெறைய இருக்கும். அப்போ அந்த ஆற்றல், ஆர்வம் இதையெல்லாம் வச்சு நம்ம கஷ்டமான வேலைகள முதல்ல செஞ்சிரணும். அடுத்தடுத்து அதை விட கஷ்டம் குறைஞ்ச வேலை. அப்படி அதுக்கு அப்புறம் அதை விட கொஞ்சம் எளிதான வேலை. இப்படி கடைசியில் நம்ம நிறைய அன்னைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சு டயர்டாயிடும். அப்படிதானே? ரொம்ப களைப்பு அதிகமாகிடும். அப்போ கடைசியில் ரொம்ப எளிதான வேலைகளை செய்யணும். களைப்பாக இருக்கும்போது கடைசியில் நம்ம எளிதான வேலைகளை செய்யணும். இதை எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் கஷ்டமான வேலையை முதல்ல செய்ய பார்க்கணும். ஏன்னா நமக்கு அப்போ ஆர்வம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் புத்துணர்ச்சி இருக்கும். அதெல்லாம் பயன்படுத்தி கஷ்டமான வேலைகளை முதல்ல செஞ்சிடணும். அதுக்கப்புறம் கடைசியில் எளிதான வேலைகளை செய்யணும். கடைசியில் நம்ம களைப்பாக இருக்கும். அப்போ நம்ம எளிதான வேலைகளை செய்யணும். காலையில் எழுந்து வச்சோடனே எளிதான வேலைகளை செய்யக்கூடாது. எளிதான வேலையை செஞ்ச உடனே அப்படி மனசு அந்த எளிதான வேலையிலே ரொம்ப ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சிடும். திடீர்னால அதுக்கப்புறம் கஷ்டமான வேலையை கொடுத்தா அதுக்கு அதால் ஏற்றுக்காது, சிரமமாக இருக்கும் அது. அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே நமக்கு நல்ல ஒரு மன ஒருமைப்பாடு இருக்கும். காலையில் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்ச உடனே நல்லா ஓய்வு எடுத்திருப்போம். நல்ல ஒரு மன ஒருமைப்பாடு இருக்கும். அந்த மன ஒருமைப்பாட்டை பயன்படுத்தி கடினமான வேலைகளை முதல்ல செஞ்சு முடிச்சிடணும். கடினமான வேலைகளை முதல்ல செஞ்சு முடிச்சுட்டு அதன் பிறகு கடினம் குறைந்த வேலைகளை அப்படி படிப்படியாக ஃபஸ்ட்டு நல்ல நம்ம உடம்புல நல்ல ஆற்றல் இருக்கும், நல்ல சுறுசுறுப்பாக இருப்போம். அப்புறம் இதெல்லாம் இருக்கும்போதே நம்ம கடினமான வேலைகளை செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நேரம் ஆக ஆக கொஞ்சம் நமக்கு உடம்புல சோர்வு இருக்கும், களைப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி குறைவான கடினம் உள்ள வேலைகளை செய்யணும். கடைசியில் பார்த்தா ரொம்ப எளிதான வேலைகள் தான் கடைசியில் செய்யணும். இப்படி செய்வதன் மூலம் இப்போ காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா நமக்கு ஒரு மன ஒருமைப்பாடு இயல்பாகவே இயற்கையாகவே இருக்கும். நல்லா தூங்கியிருக்கணும்ல. அப்போ நம்ம நிறைய விஷயங்களை மறந்துடுவோம். நேற்றைய பிரச்சனைகளெல்லாம் நல்ல தூக்கத்தின் போது நல்லா மறந்துடுவோம். தூங்கும்போது நமக்கு எதுவுமே நினைவு இருக்கிறது இல்லை. அப்போ தூங்கி முழித்த உடனேயும் நமக்கு எல்லா விஷயமுமே மீண்டும் நினைவுக்கு வருவதில்லை. அப்போ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு நாம் புதிதாக ஒரு செயலை ரொம்ப புதுசாக பார்ப்போம். ஒரு செயலை செஞ்சாலே ரொம்ப புதுசாக பார்ப்போம். ஏன்னா அப்படி இருக்கும்போது அந்த மன ஒருமைப்பாட்டை பயன்படுத்தி சிறப்பாக அந்த கடினமான வேலைகள்லாம் முதல்ல செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் எளிதான வேலைகள், அதை விட எளிதான வேலை. இப்படி கடைசியில் பார்த்திங்கன்னா அன்றைய தினத்தில் கடைசியில் ஒரு நாளின் கடைசியில் நல்லா பொழுதுபோக்குற ஈஸியான வேலை எது தெரியுமா? பொழுதுபோக்குற வேலை தான். அதுவும் ஒரு வேலை தான். பொழுதுபோக்குற ஆடல், பாடல், விளையாட்டு இதெல்லாம் ஈஸியான வேலை. அதை கடைசியில் செய்யணும். இதை நீங்கள் ஒரு நாள் முதல்ல ஈஸியான வேலையை செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பொழுதுபோக்குற வேலையை. அப்புறம் அதன் பிறகு கடினமான வேலை செய்கிறதுக்கு மனசு ஒத்துக்காது, உடன்படாது, ஈடுபாடு வராது, ஆர்வமும் வராது.